நீதிமன்றம் உத்தரவிட்டும் வரதட்சணை புகார் குறித்து போலீசார் முறையாக விசாரணை நடத்தவில்லை என்று தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் காவல் கண்காணிப்பாளர் 10,000 ரூபாய் அபராதம் செலுத்த மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வரதட்சணை புகாரை முறையாக விசாரிக்க காவல் ஆய்வாளர் மீது நீதிமன்ற அவமதிப்பு எடுக்கக்கூடிய வழக்கில் மனுதார புகாரை சம்பந்தப்பட்ட போலீசார் கையாண்ட விதம் அதிருப்தி அளிக்கிறது என மதுரை அமர்வு கோரியுள்ளது. இதற்காக மனுதாரருக்கு கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் 10,000 ரூபாய் செலுத்த வேண்டும். இந்த தொகை சம்பந்தப்பட்ட ஆய்வாளரிலிருந்து வசூலிக் கொள்ள வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதி கூறியுள்ளார். மனுதாரன் புகார் ஆவணங்களை நேர்மையான காவல்துறை அதிகாரி ஒப்படைக்கும் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரியை சேர்ந்த உதய சந்தியா மதுரை அமர்வு ஒரு மனு தாக்கல் செய்தார். அது தன்னுடைய கணவர், மாமியார் மற்றும் உறவுகள் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக நாகர்கோவில் அனைத்து மாவட்ட போலீஸ் புகார் அளித்தேன். என்னுடைய புகாரை போலீசார் விசாரிக்கவில்லை. பூதப்பாண்டி நீதித்துறை நடுவர் நீதிமன்ற உத்தரவிட்டு நடவடிக்கை இல்லாத உயர்நீதிமன்றம் மனு தாக்கல் செய்தேன். நீதிமன்றம் முதல் தகவல் அறிக்கை பதிவு உத்தரவிட்ட போதும் என் புகார் சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி போலீஸ் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் மனுதார புகாரின் பேரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி மனுதார் புகாரை சம்பந்தப்பட்ட போலீசார் கையாண்ட விதம் அதிர்ச்சி அளிக்கிறது. இதற்காக மனுதாரருக்கு கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் 10,000 ரூபாய் செலுத்த வேண்டும். இந்த தொகை சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வின் அபார வசூலிக் கொள்ள வேண்டும். மனுதாரன் புகார் ஆவணங்களை நேர்மையான காவல்துறை அதிகாரி ஒப்படைக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.